வந்து அந்த ரவுடிஸ் கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து பிரபாவை பின்னாடியிலேருந்து தலையில் அடிக்கிறதுக்காக ஒரு ரவுடி வந்து கட்டை எடுத்துகிட்டு வராரு. கரெக்டாக அந்த டைமில் சூர்யா வந்து காப்பாற்றுறாரு. உங்களுக்குலாம் அறிவே இல்லையா, இப்படி பண்ணுறீங்களே, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஃபைட் பண்ணுவீங்களா, என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா, இந்த மாதிரி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சாரி மாமா அப்படின்றாங்க. அடுத்து வந்து நீ ஓரமாக நில்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஓரமாக நிற்க வச்சுட்டு சூர்யா வந்து எல்லாருக்கிட்டையும் ஃபைட் பண்ணி எல்லாருமே வந்து உட்கார வச்சிடறாரு. அடுத்து வந்து இங்கே பாருங்கள், மரியாதையாக சொல்லுங்கள், நீங்கள்லாம் எதுக்காக இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க சிலைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, விற்கிறதுக்காக வந்தீங்களா இல்லை யாரோ சொல்லி வந்தீங்களா? இல்லை மாமா, யாரோ சொல்லி தான் இவங்க வந்திருப்பாங்க, இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பிரபா உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னோடனே, சார் சாரி சார், யாருமே கிடையாது பின்னாடியெல்லாம், நான் அவங்க வந்து சும்மா சொல்கிறாங்க சார், உண்மையிலேயே வந்து யாருமே கிடையாது, நாங்கள் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். சரி அதுக்கு எதுக்கு இந்த சைடு ஆட்டு பக்கமாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னோடனே, இல்லை சார் நாங்கள் இவ்வளோ சிலைகள் எடுத்துகிட்டு போகிறோம், விநாயகர் எதாவது பண்ணிட்டாருன்னா அதனால் ஒரு சிலையை மட்டும் கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்தோம், இதுதான் சார் உண்மை, இதுக்கு பின்னாடிலாம் யாருமே இல்லை சார், நாங்கள் தான் வேணும்னு வந்து எடுத்துகிட்டு வந்தோம், திருடிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பலாம் சார் அப்படின்னா போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களால் ஒப்படைக்கிறாரு. அடுத்து வந்து எல்லா சிலைகளையுமே வந்து லாரியிலேருந்து எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து வீட்டு பக்கத்தில் வந்து கரெக்டாக நம்ம மகாவோட வீட்டு பக்கத்தில் வந்து இறக்குறாரு. அடுத்து எல்லாத்தையும் பார்த்து மகாவோட அப்பா ஓடி வந்து நன்றி சொல்கிறாரு, அவங்க அம்மாவும் நன்றி சொல்கிறாங்க. மகா வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல, மகாவுக்கு ஓடி வந்து அப்படியே சூர்யா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணுறாரு சூர்யாவும். இதெல்லாம் பார்க்குற கூடிய சூர்யா அவங்க வீட்டுக்கார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சிருக்கு தெரியுமா, என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய விஷயம் செஞ்சுட்டீங்க, எங்கள் வாழ்க்கை ஆதாரத்தை காப்பாற்றி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அப்புறம் அந்த கான்ட்ராக்டரும் வந்துடுறாரு, அவர்கிட்ட எல்லா சிலைகளும் வந்து ஒப்படைக்கிறாங்க மகாவோட ஃபேமிலி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க வீட்டில் எல்லாருமே, ஏன் இன்னும் மகா வரல, நைட்டெல்லாம் மகாவும் சூர்யாவும் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கரெக்டாக வந்து அங்கே வராங்க மகா பார்த்தோன்னே, நீ தான் வந்து என் பிள்ளைய வந்து கூட்டிட்டு போய் உன் வீட்டில் தங்க வச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இல்லை இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிலைகள் வந்து காணா போனதையும் அது சூர்யா கண்டுபிடிச்சி கொடுத்த ஃபைட் பண்ணது எல்லா விஷயத்தையுமே வந்து மகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு திரும்ப அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் பிள்ளை எப்படி நீ மாட்டி விடுவ, என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சா நீ பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க ராஜலக்ஷ்மி. அதுக்கப்புறம் வந்து சூர்யா வந்து அவ மாதிரி எந்த தப்புமே இல்லை, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் தான் இதில் வந்து வேணும்னு வந்து போனேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அது கேட்டு எப்படியாவது போங்க, என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வந்து அப்போ பார்த்து எல்லோரும் சொல்லுவீங்களா இந்த மாதிரிலாம், எல்லோரும் சேர்ந்து என் பிள்ளைய வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன ஏற்றி அவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இது என் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா இருக்குது உங்ககிட்ட, நல்ல காலம் எதுவும் ஆகலை, அது வரைக்கும் தப்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே சரி விடுமா, ராஜேஷ்மை பற்றி உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அவங்களோட வந்து மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு அம்மாவோட மனசு குழந்தைய தேடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம மகா. அடுத்து வந்து மகா கிட்ட வந்து என்னம்மா இப்போ சந்தோஷமா உனக்கு, உன் புருஷன் எப்படி காப்பாற்றிருக்கான் பாரு ஒன்று அப்படின்னோடனே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. தாத்தா இன்னொரு விஷயமும் எனக்கு செய்யணும், என்ன விஷயமா அப்படின்னோடனே, இவர் தான் வந்து சிலைகளெல்லாம் காப்பாற்றி கொடுத்தாரு, அதனால் இவர் கையாலே வந்து பத்திரத்தை வாங்கி வீட்டோட பத்திரத்தை கொடுக்கணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன், நீங்கள் தான் தாத்தா இவர்கிட்ட சொல்லி சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சூர்யா வந்து அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்றாரு. தாத்தா வந்து சொல்கிறாரு, கண்டிப்பாக வந்து நீ பண்ணணும்ப்பா, மகா ஆசைப்படுறாள் அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா உங்களுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு சூர்யாவும் ஒத்துக்கிறாரு. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இப்போ இப்படி தான் சொல்லுவான், ரூமுக்கு போனோன்னே வேறு மாதிரி பேசுவான், கொஞ்சம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. உடனே வந்து மகா வெக்கப்படுறாங்க. எங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து ரூமில் வந்து மகா வந்து நினச்சி பார்க்குறாங்க, எனக்காக இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்களே, இந்த மகாக்காக தானே எல்லாமே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. மகா இதோட முடியுது.